வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுமா. இது பாருங்கள், நம்மளோட ஹீரோ இன்க்ரீடியன்ட். இன்றைக்கி நம்ம இதை வச்சு ஒரு அட்டகாசமான சோயா கார்லிக் மசாலா செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். வெங்காயம், தக்காளி, கார்லிக்கு. இன்றைக்கி நான் ஜிஞ்சர் சேர்க்கலை. இது கொத்தமல்லி, இது சோயா. இதோட மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், வீட்டில் அரைச்ச கரம் மசாலா, எல்லாமே வீட்டில் அரைச்சது தான். கல் உப்பு மட்டும் தான் சேர்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சோயா மசாலாவுக்கு கடாயில் இப்போ தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இங்கே பாருங்கள், கார்லிக்கு வந்து இடிச்சுக்க போகிறேன். சரிங்களா, கையில் தான் இடிக்கிறேன். இன்றைக்கி மிக்சியில் போட்டால் ரொம்ப மையம் ஆகிடும். நம்மளுக்கு இது ஒன்றும் பாதியமாக இருக்கணும். அப்போ தான் வாயில் நல்லா வரும்போது மென்று சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சரிங்களா, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சோயா மசாலாவுக்கு நான் வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி எல்லாம் ஒரேடியாக சேர்த்துட்றேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கார்லிக் வந்து நல்லா ஒன்றும் பாதியமாக இடிச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம இதையும் வந்து இந்த இதில் சேர்த்துடலாம். சரிங்களா, ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். கார்லிக்கோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். கார்லிக் வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு சக்தி ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஆன்டி கேன்சர், அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எல்லாமே வந்து அதே மாதிரி ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அந்த ப்ராசஸும் அதில் இருக்குது, பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் நிறைய முடிஞ்ச வரைக்கும் கார்லிக்கு, ஜிஞ்சர் அதெல்லாம் சேர்த்துக்கணும். இப்போ வந்து நான் இதை நல்லா கிளறி விட போகிறேன். இன்னொரு விஷயம், இதில் வந்து நான் இந்த ரெசிபிக்கு தேவையான பாருங்கள் கல்லுப்பு ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து என்னோடய கை சுட்டுச்சு. அதனால் வந்து இப்போ வந்து நம்ம இதை நல்லா கிளறி விட்டுருவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள், இது மஞ்சள் தூள், இது வந்து கரம் மசாலா. இப்போ நான் எல்லாமே சேர்த்துட்டு இது நல்லா கிளறி விடணும். தண்ணி வந்து நிறைய விட வேண்டிய அவசியம் கிடையாது. பச்சை வாசனை போகிற வரைக்கும், நம்ம ஊற்றுற எண்ணெய் மேலே வர வரைக்கும் இது வந்து நம்ம நல்லா வேக விடலாம். சரிங்களா, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சோயா கார்லிக் மசாலாவுக்கு தேவையான இந்த பேஸ் மசாலா தயாராகிட்ருக்கு. வாசனை கமகமானு ஊற தூக்குது. இங்கே பாருங்கள், ஒரே ஒரு டம்ளர் தண்ணி தான் ஊற்றுறேன், அதுக்கு மேலே ஊற்றலை. ரொம்ப தண்ணி சேர்த்தாவும் நல்லா இருக்காது. இது ஓரளவுக்கு கிரேவி பதத்தில் வரணும். அதனால தான் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துட்டோம் இல்லையா, இந்த ஸ்டேஜில் வந்து இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு எண்ணெய் மேலே வர வரைக்கும் இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிரேவி நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்கேன் சோயா, ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சோயாவை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு ஸ்லோ பண்ணி வச்சிடலாம். சரிங்களா, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அட்டகாசமான சோயா கார்லிக் மசாலா சூப்பராக தயாராகிடுச்சு. இது வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதத்து கூட வச்சு சாப்பிட்லாம். ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டாடா.